அதான் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடி இருக்கிற எல்லாருக்கும் கச்சேரினால எனக்கு துடிக்கும். ஐயோ நம்ம பாடணுமே நம்மளோட பாடம் விட்டுற போறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். இது என் வாழ்க்கையில அது அப்புறம் பேசும். எனக்கு இந்த விருது கொடுக்கறத பத்தி நான் அப்புறம் பேசுறேன். நான் வாலி அவருடைய அசிஸ்டண்டா சேர்வதற்கு முயற்சி செய்தேன். ஃபர்ஸ்ட்ல ஊர்ல இருக்கும்போது போய் நாங்கள்லாம் படம் பார்த்துட்டு படம் போட்டி பார்த்துட்டு அவருடைய அட்ரஸை பொம்மை பத்திரிகையில் கண்டுபிடிச்சு அவருக்கு எழுதி உங்களுக்கு கவிஞர் கருணாசன் உதவி பஞ்சாயத்து அதெல்லாம் வந்து நீங்கள் வெறும் வாலி தான் போட்டுருக்கீங்க, அதனால உங்களுக்கு அசிஸ்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வரேன்னு சொல்லி லெட்டர் போட்டேன். அப்படிதான் பழகம். அவர் எழுதிய முதல் பாடலை பாடணும்னு எனக்கு ஆசை. முதல் பாடல் திரைப்படத்தில் எழுதிய பாட்டு. படத்துக்கு பேரு பூஜைக்கு வந்த மலர், பூஜைக்கு வந்த மலர் அப்படிங்கிறது ரொம்ப பிடித்தமான பாட்டு. நான் வர்றது ஏன்னா கச்சேரி சீக்கிரம் முடிப்பாங்களா இல்லை என்ன அப்படி உங்கள்கிட்ட உதவியாக கேட்க அமர கண்ணதாசனும் சரி வாலியும் சரி பாட்டு எழுதி கொடுத்துட்டு போகும்போது ஏதாவது திருத்தணும்னா அமர்கிட்ட கேட்டுக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து நம்ம செய்யறாரு. தமிழ் ஆர்வத்தையும் இதுல இன்னொன்னு என்னன்னா, கவியரையா கண்ணே கலைமான எழுதிட்டு அமெரிக்கா போயிட்டாரு. அமெரிக்கா போனோன்னே திரை உலகத்திலே ஒரு பெரிய இது கவிஞருக்கு அப்புறம் யாரு வருவா அப்படின்னு சொல்லி எடுத்தா கரெக்டா போகிற ராஜா படத்துல அவர் 2 பாட்டு எழுதிட்டு போயிட்டாரு. அடுத்து என்ன கூப்பிடுறாங்க, கவிஞர் போற யார் சொல்லுங்க, ஏவிக்குள்ள போனது நான் தான் அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொல்லிக்குவேன். ஏற்றி வைத்தவர் இருக்கிறார் எஸ்பி அவர்கள். நான் தான் விரும்பி அந்த பாடலை கொடுத்தார்கள். கவிஞர்னால மகத்தான ஒரு இடம், இந்த கவிஞரையா இடம், வாலியா இடம், எல்லாம் மகத்தான ஒரு இடம். அதுல ஓரத்தில் நம்மளுக்கும் லிஸ்ட்ல அவருடன் இவர் ரெண்டு சொல்லி போடுறது ஜூனியர் மாதிரி நம்ம பேரும் வருதேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். கோகலாம் எல்லாம் நாங்கள் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அதை பேசுறது தனி. இப்போ பாடுவதற்காக காத்து கொண்டுருக்கோம். வார்த்தை எல்லாம் வருமானு தெரியல, வார்த்தை இருக்கேன் வேர்ட்ஸ் இருக்கு. சரி ஓகே, பாட்டு இருக்கு. எவ்வளோ ஞாபகம் பாட்டு